லைட்டாக முடி கொட்டினாலும் சரி, மொட்டை பாஸ் மாதிரி ஃபுல்லாக கொட்டினாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. மொத்தம் 7 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹேர் லாஸ் இருக்காங்க. அதுல நீங்க எந்த ஸ்டேஜ், அதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் இருக்குங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். முடி தின்னார மாதிரி லைட்டா கொட்டுற மாதிரி ஃபீலிங் இருந்தா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க ஸ்டேஜ் 1 or 2 இருக்கலாம். ஒரு ஏஸ்தெட்டிக் கிளினிக் விசிட் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு மினாக்சிடல் தருவாங்க. பயோட்டின், ஜிங்க் அண்ட் அயன் மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். இல்ல பிஆர்பி ட்ரீட்மெண்ட் கூட பண்ணலாம். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்க பிளட்ல இருக்கிற பிளாஸ்மாவை எடுத்து ஹேர் க்ரோத்துக்காக உங்க ஹெட்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. முடி கொட்டுதுன்னு பார்த்தாலே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க ஸ்டேஜ் 3 or 4 இருக்கலாம். பிஆர்பி ப்ரோ இல்ல அட்வான்ஸ் பிஆர்பி ஆன ஜிஎஃப்சிங்கிற டெக்னிக் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன். அட்வான்ஸ் ட்ரெயினிங் ஆகுதுன்னா நீங்க ஸ்டேஜஸ் 4, 5 or 6 இருக்கலாம். இந்த வீடியோ பாசிபிள் ஆக்கின அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் கிளினிக் பெரம்பூருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோவில் சொல்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே இவங்க கிட்ட இருக்கு. ஸ்டேஜஸ் 4, 5 or 6 இருந்தா சைட்ல இல்ல பேக்ல இருக்கிற ஹேர் எடுத்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். நீங்க ஸ்டேஜ் 7 சிவியர் பால்டிங்கா இருந்தா கூட உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. சிஹெச்எஸ்ங்கிற பெர்மனன்ட் சொல்யூஷன். வேற ஒன்றும் இல்ல, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்ட் ஹைடெக் விக் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஏன்னா